தோசை. உனக்கு என்ன வேணும்? ஓகே, இதுக்கு ஒரு கட்டு புதினாவை கிள்ளி, இது கூட ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் நல்லா அலசி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு கைப்பிடி அளவு உளுத்தம்பருப்பு நிறைய சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 துண்டு இஞ்சி, 7லேருந்து 8 பல்லு பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய். இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் இது கூட புதினாவை சேர்த்து நல்லா வதக்குங்க. இதுவுமே நல்லா வதங்கினதும் இது கூட லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி ஆற விட்டுருங்க. இது ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பத தேங்காய், வதக்கின புதினா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள் புதினா சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.